नमः। पित्रे जन्मदात्रे सर्वदेवमयाय च सुखदाय प्रसन्नाय सुप्रीताय महात्मने सर्वयज्ञस्वरूपाय सर्वकाय परमेष्टिने सर्वतीर्थावलोकाय करुणासागराय च नमः। सदा आशुतोषाय शिवरूपाय ते नमः। सदा अपराधक्षमिने सुखाय सुखदाय च दुर्लभं मानुषमिदं येन लब्धं मया वपुः संभावनीयं धर्मार्थे तस्मै पित्रे नमो नमः। तीर्थस्नानतपोहोमजपादि यस्य दर्शनम् महाकुरोश्च कुरवेत् तस्मै पित्रे नमो नमः। यस्य प्रणाम स्तवनात् कोटिशः पितृतर्पणम् अश्वमेध सदैस्तुल्यम् तस्मै पित्रे नमो नमः। फलश्रुतिः इदं स्तोत्रं पितुः पुण्यं यः प्रयतो नरः प्रत्यहं प्रातरुत्थाय पितृश्राद्धदिनेऽपि च स्वजन्मदिवसे साक्षात् पितुरग्रे स्थितोऽपि वा न तस्य दुर्लभं किञ्चित् सर्वज्ञातादिवाञ्छितं नानापकर्म कृत्वादि यस्तौति पितरं सुतः सद्रुवं भ्रवितायैव प्रायश्चित्तं सुखी भवेत् पितृप्रीतिकरो नित्यं सर्वकामान् यथार्हति. இந்த பித்ருஸ்துதியை தினந்தோறும் காலையிலும் தர்ப்பண தினத்தில் ஸ்ராத்த தினத்தில் அவரவருடைய ஜன்ம நட்சத்திர தினத்தில் பாராயணம் செய்ய கிடைக்காதது ஒன்றுமே இல்லை. ஜாதகத்தில் பித்ருதோஷம் உள்ளவர்களும் இதை சொல்ல தோஷம் நீங்கி நலன் பெறுவார்கள். பித்ருதேவரின் புண்ணியமான இந்த ஸ்தோத்திரத்தை எந்த மனிதன் முயற்சியோடு பித்ரு ஸ்ரார்த்தத்திலும் தன் பிறந்த நாளிலும் பித்ருவின் முன்னின்றும் படிக்கிறானோ அவனுக்கு சர்வஜத்வம் முதலியவற்றில் அடையக்கூடாதது என்று ஒன்றுமில்லை. ஒருவன் எப்பேற்பட்ட செயல்களை செய்த போதிலும் பித்ரு தேவரை ஸ்தோத்திரம் செய்தால் அவன் பிராயச்சித்தம் செய்து சுகம் அடையலாம். பித்ருக்களுக்கு பிரீத்தியை செய்த அவன் எல்லா கர்மாவிலும் தகுதி உடையவனாகிறான் அப்படின்னு பல ஸ்ருதியில சொல்லப்பட்டிருக்கு. அஸ்வமேத யாகம் செய்த பலனை தரக்கூடிய பித்ருக்கள் மனம் குளிர்ந்து அனுகிரகம் செய்யக்கூடிய இந்த பித்ருஸ்துதியை சொல்லி நாமும் பித்ருக்கடனை சரிவர செய்து அனைத்து நலன்களையும் பெறுவோம்.